வணக்கம். எம்ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது, காதல் சம்பந்தமானது. அதாவது யாருக்கு காதல் கைகூடும், யார் காதலிப்பாங்க, யாருக்கு காதல் கை கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர், என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆள் பெருமாள் அவங்க பேர். அவங்களுக்கு மீனராசி, ரேவதி நட்சத்திரம். மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்கு ஜென்மச்சனி எப்படி பாதிக்கும், என்ன செய்யும் அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு ஒரு நிமிஷத்தில் அவருக்கு பதில சொல்லிட்டு நம்ம ஜாதகத்துக்கு போயிடலாம். மீனராசிக்கு ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்கு. அதனால மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம், மன கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் குரு இப்போதைக்கு அதில் உச்சம் பண்ணி அந்த சனியை பார்க்கறதுனால அலைச்சல் திருச்சலோடு அந்த காரியங்கள் நடக்கும். சின்ன சின்ன மனஸ்தாபம் நடந்தாலும் முடிவில் வெற்றி இவங்களுக்கு தான் கிடைக்கும். குறிப்பாக இவங்களுக்கு சனி வக்கரமாவார் ஆடி மாதத்தில். அந்த ஆடி மாதத்துலேருந்து சனி வக்கரமாகி குரு வக்கரம் ஆகாமல் அந்த சனியை பார்க்கறதுனால ரொம்ப மீனராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இந்த 5 மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் சனி பகவானுக்குள்ள ஒரே ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். மீனராசிக்காரங்க சனிக்கிழமை காலையில் சனி கோரையில் ஒரு 2 மண்சட்டி, ஒரு முகம் உள்ள மண்சட்டி விளக்க எடுத்து நல்லெண்ணெயில் ஒரு திரி வச்சு கால பைரவருக்கு, சோமசுந்தரி கோயில் இப்படி சிவன் கோயிலில் உள்ள பைரவர் சாமி முன்னால் அந்த மீனராசியாருக்கோ சிம்ம ராசியாருக்கோ அவங்களே தன் கைப்பட அந்த 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 சிட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி திரி வச்சு விளக்கு பற்ற வைக்கணும். இது வேற யாரும் செய்யக்கூடாது, அவங்க தான் செய்யணும். ஆனால் சனிக்கிழமை காலையில் 6 to 7 செய்யணும். சிவன் கோயிலில் உள்ள பைரவருக்கு செய்யணும், சனி பகவானுக்கு செய்யக்கூடாது. ஏன் பைரவருக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பைரவர் தான் சனி பகவானுக்கு குருநாதர். அவர் சொன்னாதான் சனி பகவான் கேட்பார் தவிர அவர் மற்ற என்ன பண்ணாலும் கேட்க முடியாது. அதனால் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள். உங்களுக்கு 7 சனி அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் குறைஞ்சி உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சி வழிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை துவங்குகிறேன். என் குலதெய்வத்தை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை தொடங்குகிறேன். நம்ம ஜாதகத்தில் போகலாம். இப்போ நம்ம எடுத்த டாபிக் இன்னைக்கு காதல். காதல்னாலே ஒரு சந்தோஷம்தான் எல்லாத்துக்கும். காதல் யாருக்கு வரும், யாருக்கு ஜெயிக்கும், யாருக்கு ஜெயிக்காது அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறேன். நம்ம சுய ஜாதகத்தில் நம்ம லக்கணத்துக்கு லேண்ட் போட்டுன்னு போன வாட்டி சொன்னேன். அந்த லக்கணத்துக்கு 5ல் சந்திரன் இருந்து 11ல் சுக்கிரன் இருந்தால், அதாவது சந்திரன் மனோகாரகன், நம்ம மனசில் உள்ள எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறவர். சுக்கிரன் இந்த காதல் எண்ணங்களுக்கு, கணவன் மனைவி எண்ணங்களுக்கு உள்ள கிரகம். இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்கும்போது இந்த சுக்கிர திசையோ சந்திர திசையோ இல்லை சுக்கிரனோட வீட்டில் உட்கார ராககேது திசையோ வரும்போது அவங்களுக்கு காதல் வரும். அதாவது சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றா இணைஞ்சாலும் சரி, ஒரே வீட்டில் ஒன்றா இணைஞ்சிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு சரிக்கு சரி 7ல் பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நம்ம ஜாதக முறைப்படி நம்மளுடைய ஃபார்முலா படி சந்திரனுக்கு 5, 7, 9 சுக்கிரன் இருந்தாலும் இந்த அதுவும் ஒரு இணைவு தான். அதனால் அப்படி இருக்கவங்களுக்கும் காதல் வரும். இது பொதுவான ஃபார்முலா. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உள்ள ஸ்பெஷலாக சொல்லணும்னா 5வது வீட்டுக்கு அதிபதி 5வது வீடு, 7வது வீட்டுக்கு அதிபதி 7வது வீடு எல்லாமே இதுக்கு பங்கு வகிக்கும். 5வது வீடு தான் நம்மளுடைய மனசை குறிக்கிறது, 7வது வீடு நம்மளுடைய வாழ்க்கை பார்ட்னரை குறிக்கிறது. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கூடி இருந்து அவங்களுடைய திசை புத்திகள் வந்தாலும் அவங்களுக்கு காதல் வரும். இந்த காதல் சுமூகமாக நல்லபடியாக கல்யாணத்தில் முடியுமா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது நம்ம குரு பகவான் தான். அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் 9வது வீட்டுக்கு அதிபதி இவங்க கூட இணைஞ்சிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க காதல் வீட்டில் பெற்றவங்க சமூகத்தோட முறைப்படி நல்லா நடக்கும். அப்போ யாருக்கு நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இல்லைன்னா தனித்தனியாக இருந்து பார்த்துக்கிட்டாலோ ஒன்றா இணைஞ்சாலோ அவங்க கூட பாவக்கிரகங்களான அவங்களுக்கு பிடிக்காத செவ்வாயாக இருந்தால் சனியும், சனியாக இருந்தால் செவ்வாயும், ராகுகேதுகள் இப்படி ரொம்ப பலவீனப்பட்டாங்கன்னா அவங்க காதல் மன வருஷத்தில் முடியும். அப்படி 2 ஜாதகம் நாங்கள் இன்னைக்கு போட போகிறோம். நம்ம அதில் 2 ஜாதகமே அவங்களுக்கு காதல் சக்ஸஸாக ஆகி முடிஞ்சவங்க தான். இன்னொரு நாள் வேணால் காதல் ஃபெயிலியராக நான் 2 ஜாதகத்தை போடுறோம். இன்னைக்கு 2 காதலுமே அவங்களுக்கு கல்யாணத்தில் முடிஞ்சுது. அவங்களுக்கு காதல் வர என்ன காரணம், மெயினாக
சந்திரனும் சுக்கிரனும் ஒரு கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய தசா புத்திகள் வந்துச்சுன்னா காதல் வரும். குறிப்பா யாரா இருந்தாலும் 7.5 சனி, அஷ்டம சனி இந்த 2 டைம்ல வர்ற காதலோ ஒரு பழக்க வழக்கமோ பெரும்பாலும் அவங்களுக்கு தோல்வியில தான் முடியுது. அதுல வெற்றில முடியறது கிடையாது. ஏன்னா 7.5 சனியில அவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுனால அது வருது. இது எல்லாத்துக்கும் சேராது. இது வந்து ஒரு பொதுவான பலன். இதுக்கு மேல அவங்கவுங்க சுய ஜாதகப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போகலாம். நான் இப்போ சைடில் கட்டம் போடுவாங்க. நான் டேட் சொல்கிறேன். 11/8/2000. 11/8/2000. பிறந்த நேரம் 4:11 PM, அதாவது மாலை. பிறந்த ஊர் தூத்துக்குடி. சரியா? இப்போ இந்த ஜாதகம் இந்த கட்டம் போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த ஜாதகம் வந்து தனுசு லக்கணம். சரியா? தனுசு லக்கணத்துக்கு லக்கணத்துல கேதுவும் சந்திரனும் இருக்கு. 6ல குருவும் சனியும் இருக்காங்க. அதாவது ரிஷபத்துல 7ஆம் வீடான மிதுனத்துல ராகு இருக்காரு. 8ஆம் வீட்டுல சூரியன், புதன், செவ்வாய் இவங்க இருக்காங்க. இதுல வந்து செவ்வாயும் அஸ்தமனம், புதனும் அஸ்தமனம். சரியா? அடுத்தாப்ப 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த ஜாதகத்துல நம்ம சொன்ன விதி ஃபார்முலா இதில் செட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருக்காரு. சந்திரன் வந்து தனுசுல இருக்காரு. சுக்கிரன் வந்து சிம்மத்துல இருக்காரு. இப்போ தனுசுல உள்ள சந்திரனுக்கு சுக்கிரன் வந்து 9வது இடத்துல வருவார். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, 5, 9ல சந்திரன் சுக்கிரன் இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு காதல் எண்ணங்கள் வரும். அவங்க இயற்கையிலே அவங்களுக்கு எந்த ஓரளவுக்கு ஈர்ப்பு வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். அடுத்தாப்ப இந்த ஜாதகத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், 7ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். இவங்க 3 பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. இதுல வந்து சூரியன் வந்து புதனையும் அஸ்தமனம் பண்ணிட்டாரு, செவ்வாயும் அஸ்தமனம் பண்ணிட்டாரு. இதுல சூரியன் வந்து புதனையும் செவ்வாயும் இணைக்கிற பாலமா 2 பேர்த்தையும் அஸ்தமனம் பண்ணியிருக்காரு. இந்த ஜாதகருக்கு சூரிய திசையில காதல் வந்துச்சு. இது ஒரு ஆண் ஜாதகம். காதல் வந்துச்சு. அந்த சூரிய திசையில அதிகமாகி சனி புத்திர இவங்களுடைய காதல் திருமணத்துல முடிஞ்சுது. இந்த ஜாதகத்துக்கு 8ல சூரியனும் புதனும் செவ்வாயும் இருக்கிறதுனாலையும் அப்பா அந்த ஜாதகருக்கு அவங்க அப்பா ரொம்ப முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சுமூகமா பேசி முடிச்சு, முறைப்படி பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஜாதகத்துக்கு 8வது வீட்டுல தான் இவங்க இவ்வளவு சேர்ந்திருக்காங்க. இங்க போய் தான் இவ்வளவு பெரிய சின்ன குழப்பம். வேற மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜாதகருக்கு காதல் முறைப்படி திருமணத்துல முடிஞ்சுது. சரி, இது அப்படி இருக்கட்டும். இன்னொரு ஜாதகம் உங்களுக்கு நான் வளர்க்குறேன். அது வந்து 18/3/1983, 12:58 AM. இதுவும் பிறந்தது நம்ம மாவட்டம் தான், தூத்துக்குடி மாவட்டம் தான். இவங்களுக்கு வந்து லக்கணமா வந்தது அதே தனுசு லக்கணம் தான். லக்கணத்துல கேது. இவங்களுக்கு 3வதுல கும்ப வீட்டுல புதன், அவர் அஸ்தமனம். 4வது வீட்டுல சூரியன், செவ்வாய் அஸ்தமனம் இல்லை, ஆனா புதன் அஸ்தமனம். 5ல சுக்கிரனும் சந்திரனும், 7ல ராகு இருக்கு, 11ல சனி உச்சம், அதாவது துலாமில், 12ல குரு இருக்காரு. இந்த குரு வந்து இந்த ஜாதகருக்கு 12ல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா செவ்வாயையும் பார்க்குறாரு, சூரியனையும் பார்க்குறாரு. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் முதல்ல சொன்னோம், சந்திரனும் சுக்கிரனும் இணைஞ்சாதான் அவங்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க. இதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி உள்ள விஷயம்தான். இருந்தாலும் நீங்கள் நல்லா தெளிவாக இதை படிச்சுட்டு அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து 5வது வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த காதல் எண்ணங்கள் அவங்க மனசுலேயே இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அடுத்தாப்ப சூரியனும் செவ்வாயும் தான் இணைஞ்சிருக்காங்க. செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, சூரியன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ புதன்களை 3வது வீட்டில் தான் இருக்காரு. அப்போ எப்படி இணைவு வரும்? ஆனால் அந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து புதனை அஸ்தமனம் பண்ணியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பேச சொல்லியிருக்கோம், ஒரு கிரகத்தை, எந்த கிரகத்தை சூரியன் அஸ்தமனம் பண்ணுதோ அந்த கிரகத்துடைய வேலையை சூரியன் தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். இந்த ஜாதகத்திலையும் சூரியன் செவ்வாய் இணைஞ்சி புதனை சூரியன் அஸ்தமனம் பண்ணதுனால செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, சூரியன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, புதன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால இந்த ஜாதகருக்கு காதல் வந்துச்சு. அது குரு பார்க்கறதுனால இவங்க காதல் கல்யாணத்துல அழகா
எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சுமூகமா முடிஞ்சது இவங்க கல்யாணம். அது எப்போ? சூரிய திசையில புதன் புத்தியில முடிஞ்சது. சூரியன் வந்து புதன் போல வேலை நடத்துவார், புதன் வந்து சூரியனை போல வேலை செய்வார். அப்படிங்கிறதுனால 5, 7, 9 கனெக்ட் ஆகி அதுவும் நல்ல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து அதை குரு பார்த்ததுனால இவங்க கல்யாணம் சந்தோஷமா, யாருக்கும் எந்த மன வருத்தமும் இல்லாம சந்தோஷமா நடந்து முடிஞ்சுது. நன்றி, வணக்கம். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன்.